ஹே காய்ஸ், கேந்திர வித்யாலயாவிலிருந்து டீச்சர்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எந்தவித ஃபீஸும் கட்ட வேணாம், எக்ஸாமும் கிடையாது. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 45,000 வரைக்கும் இருக்கும்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போக்குள்ள அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கேந்திர வித்யாலயாவிலிருந்து ரிலீஸ் ஆன டீச்சர்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கேவி ஸ்கூல்லேருந்து ரிலீஸ் ஆன இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப்க்கான வாக்கின் இன்டர்வியூ மார்ச் 21, 22 கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ச் 21 ஸ்போர்ட்ஸ் கோச், நர்ஸ், யோகா டீச்சர், மியூசிக் டீச்சர், தமிழ் டீச்சர் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிரைமரி டீச்சர் கேட்டகரியிலையும் ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட் அண்ட் அகாடமிக் கவுன்சிலர் டிஜிடி கேட்டகரிக்கும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மார்ச் 22 இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் டிஜிடி கேட்டகரியிலையும் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பிஜிடி கேட்டகரிக்கும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரோல்ஸ்க்கு எல்லாமே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் ரோல்ஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஜிடி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 2 years இன்டகிரேட்டட் கிராஜுவேட் எம்எஸ்சி கோர்ஸ் ஆஃப் ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் டிசிப்ளின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கிலீஷில் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும். அண்ட் ஹிந்தியில் நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னா ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்டில் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ரிலேட்டடான மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இதுவே நீங்கள் பிஜிடி ரோல் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டான பிஇ, பிடெக், எம்சிஏ ஆர் எம்எஸ்சி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிடி ரோல், அதாவது ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். நீங்கள் சான்ஸ்கிரிட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சான்ஸ்கிரிட் முடிச்சிருக்கணும். இதுவே ஹிந்தி டீச்சர் ஆகணும் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஹிந்தி முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ரோலுக்கு ஈக்குவலண்டான பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் இது கூடவே அப்ளை பண்ணுற கேண்டிடேட் சிடெட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் பிரைமரி டீச்சர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 12th முடிச்சுட்டு 2 years டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் 4 years பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் 2 years டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அல்லது பிஎட் முடிச்சிருக்கணும். அண்ட் இது கூடவே சிடெட், அதாவது சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரைமரி டீச்சர் மியூசிக்கு சீனியர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும் பேச்சுலர் டிகிரி இன் மியூசிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ரோலுக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோச்சுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடான கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சருக்கு ரிலவெண்ட்டான டிகிரி ஆர் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் யோகா டீச்சருக்கு ஏதோ ஒரு கிராஜுவேஷன் ப்ளஸ் 1 year ஆஃப் யோகா ட்ரைனிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நர்சிங்க்கு நர்சிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் அகாடமிக் கவுன்சிலருக்கு நீங்கள் பிஏ ஆர் பிஎஸ்சி இன் சைக்காலஜி முடிச்சிருக்கணும். தமிழுக்கு பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் அண்ட் பிஎட் 50% ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணக்கூடிய டேட் மார்ச் 21 and 22 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லொகேஷன் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா, பனங்கடி ரோட், சிவகங்கையில் நடக்குது. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் உங்களோட பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸ், காலேஜ் மார்க் ஷீட்ஸ்னு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. கூடவே இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் மார்னிங் 8:30க்கு அவங்க கொடுத்துருக்கிற லொகேஷனில் நீங்கள் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அண்ட் 10 o'clock ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 10 o'clock மேலே உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நம்புறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.